இது நீ உனக்கு டிஃபால்ட்டாவே தெரியணும். சரிங்களா? இந்த சைடுல இருந்து இந்த சைடு போக போக வேவ்லென்த் அதிகம், அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் வேவ்லென்த். இந்த சைடுல இருந்து இந்த சைடு வர வர வேவ்லென்த் கம்மி, அப்ப எது அதிகம்? frequency அதிகம், எனர்ஜி அதிகம். சரிங்களா? வெல்கம் ஸ்டூடண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீட் பிளாக் பஸ்டர்ஸ்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நம்ம பார்க்க போறோம். இந்த சாப்டர் முதல்ல இருந்து ஈஸி தான். சோ ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க அப்படின்னா மைக்ரோவேவ், எக்ஸ்ரே, இன்ஃப்ராரெட், காமா ரே, அல்ட்ரா வயலட், ரேடியோ அண்ட் விசிபிள் பார்ட். இது எல்லாத்தையும் அதுக்கு ஒரு நேம் வைக்கிறாங்க. மைக்ரோவேவ்னா m, எக்ஸ்ரேனா x, இன்ஃப்ராரெட்னா i, காமா ரேனா g, அல்ட்ரா வயலட்னா u, ரேடியோ வேவ்ஸ்னா r, விசிபிள் லைட்னா என்னது v அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்படினா நீ அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் வேவ்லென்த்ல இதை எழுது அப்படினு சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் வேவ்லென்த். அசெண்டிங் ஆர்டர்னா என்னது? சின்னதுல இருந்து பெருசா போகுது. டிசெண்டிங் ஆர்டர்னா என்னது? பெருசுல இருந்து சின்னதா போகுது. சரிங்களா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் டாபிக். இந்த டாபிக்ல எடுத்தோனே நீ படிக்க வேண்டியது என்னது? இந்த அசெண்டிங் ஆர்டர் தான் நம்ம படிப்ப. முதல்ல எடுத்தோனே இந்த டாபிக் படிக்கும்போதே படிக்கிறது. not only for this question. ஓகே? அந்த டாபிக்லயே நீ என்ன படிப்ப அப்படினா ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டுக்கோ. இந்த லைன்ல நம்ம இந்த பக்கம் லாம்டா அதிகம், இந்த பக்கம் லாம்டா என்னது கம்மி. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல வந்து எல்லாத்தையுமே நம்ம எழுதிடுவோம். சோ ஃபர்ஸ்ட் என்னது உனக்கு? காமா ரே. அடுத்து என்னது? எக்ஸ் ரே. அடுத்து என்னது? அல்ட்ரா வயலட். அடுத்து என்னது? விசிபிள் லைட். அடுத்து ஐஆர். அடுத்து மைக்ரோவேவ்ஸ். அடுத்து ரேடியோ வேவ்ஸ். இது நீ உனக்கு டிஃபால்ட்டாவே தெரியணும். சரிங்களா? இந்த சைடுல இருந்து இந்த சைடு போக போக வேவ்லென்த் அதிகம், அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் வேவ்லென்த். இந்த சைடுல இருந்து இந்த சைடு வர வர வேவ்லென்த் கம்மி, அப்ப எது அதிகம்? frequency அதிகம், எனர்ஜி அதிகம். சரிங்களா? சோ அப்ப இந்த பக்கம் என்னது? frequency அதிகம் ஆர் எனர்ஜி அதிகம். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ அவங்க கேக்குறது என்னது? மைக்ரோவேவ்ஸ்க்கு எது? மைக்ரோவேவ்ஸ் என்ன சொல்லிருக்காங்க? m ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப மைக்ரோவேவ் எது இதுல? உங்களுக்கு இது m. எக்ஸ்ரே என்னது? x ன்னு சொல்லிருக்காங்க. எக்ஸ்ரே x. இன்ஃப்ராரெட் என்னது? i ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப இன்ஃப்ராரெட் i. காமா ரேவை g ன்னு சொல்லிருக்காங்க. இன்ஃப்ராரெட் i ன்னு சொல்லிருக்காங்க. அல்ட்ரா வயலட் u ன்னு சொல்லிருக்காங்க. ரேடியோ வேவ்ஸ் r ன்னு சொல்லிருக்காங்க. விசிபிள் லைட் v ன்னு சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா சம்டைம்ஸ் மாத்தி கேட்கலாம். சம்டைம்ஸ் சிம்பிள்ஸ் மாத்தி கொடுக்கலாம். இன்ஃப்ராரெட்க்கு i ன்னு கொடுக்காம வேற ஏதாவது கொடுக்கலாம். அப்போ உனக்கு என்ன தெரியணும்? ஃபர்ஸ்ட் நீ பண்ண வேண்டியது இந்த கோட போட்டு இதெல்லாம் நீ எழுதி டிஃபால்ட்டா எழுதிட்டு மேல நீ என்ன பண்ணிக்கோ? எல்லாத்தையும் போட்டுக்கோ. அவங்க கொடுத்ததே என்ன பண்ணிக்கோ? எழுதிக்கோ. எழுதிட்டீனா உனக்கு ஸ்ட்ரைட்டா தெரியும். அசெண்டிங் ஆர்டர் ஸ்ட்ரைட்டா இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவ. g ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி r க்கு போவ. கரெக்ட்டா? எந்த ஆப்ஷன் g ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு? that will be the correct option. ஓகேவா? நிறைய பேருக்கு இது மனப்பாடமா தெரிஞ்சாலும் நீ மைண்ட்லயே சால்வ் பண்ண தெரிஞ்சாலும் ஒரு தடவை இத போட்டுட்ட அப்படினா எந்த இடத்துலயும் மிஸ்டேக் இல்லாம கன்ஃபர்மேஷனா நீ என்ன பண்ணலாம்? எழுதிட்டு வரலாம். Wait for the next video. Until then, this is Bala sir from CN Academy.